ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகான மோட்டிவேஷன் ஸ்டோரி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மளோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். ஆனால் அது தன்னம்பிக்கையோடு பண்ண மாட்டோம், நம்பிக்கையோடு பண்ண மாட்டோம். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, ஒரு கடவுள்கிட்ட போய் நம்ம ஒரு விஷயத்தை கேட்போம். நமக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட கண்ண மூடி நம்ம ஒரு விஷயத்தை கேட்போம். அப்படி கேட்கும்போது நம்ம முழு நம்பிக்கையோடு கேட்க மாட்டோம். அப்படி கேட்டிருந்தீங்கன்னா அந்த விஷயம் கிடச்சிருக்கும். அப்படி கேட்காம இருந்தால் என்ன நடக்கும்? எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் தன்னம்பிக்கையோடு பண்ணணுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கங்கை கரையில் ஒரு துறவி உட்காந்துருக்காரு, ஒரு முனிவர் உட்காந்துருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா கங்கைக்கு வர எல்லாருக்கும் சொற்பொழிவு ஆற்றுவார். அங்கே வர எல்லாருக்கும் தன்னால் முடிஞ்ச தெரிஞ்ச விஷயங்களை அங்கே பேசிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி வர மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, மாலை பொழுதில் வர மக்கள்கிட்ட சொற்பொழிவு ஆற்றுறதை ஒரு வழக்கமாகவே வச்சுருந்தார். அது மாதிரி அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட அடிக்கடி சொல்கிற வார்த்தைகள் என்னென்னா, இந்த கங்கை நதினா எல்லோரும் நீராடிட்டு போங்க. அப்படி நீராடிட்டு போனீங்கன்னா நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் சரியாகிவிடும். அப்படி சரியாகி நீங்கள் பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு தான் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை அடிக்கடி அவர் அங்கே வர எல்லாருக்கிட்டையும் அவர் சொல்கிறத வழக்கமாக வச்சுருந்தார். இப்படி வழக்கமாக வச்சுட்ருக்கும்போது இதை பார்த்த கைலாயத்தில் இருந்த சிவனும் பார்வதியும் மேலேருந்து பார்த்துட்ருக்காங்க. இதை பார்த்த பார்வதி தேவி என்ன கேட்குறாங்க, சிவனை பார்த்து என்ன கேட்குறாங்க, எனக்கு ஒன்று புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவனை பார்த்து சொல்கிறாங்க. அந்த துறவி சொல்கிறாரு இல்லையா, அந்த நீரில் நீராடிட்டு போனால் பாவங்கள் எல்லாம் சரியாகி எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு அங்கே ஆயிரக்கணக்கான பேர் வராங்க, நீராடிட்டு போகிறாங்க. அப்போ எல்லாமே சொர்க்கத்துக்கு போயிட்டா அப்போ யார் தான் நரகத்துக்கு போவா? சொர்க்கமே ஃபுல்லாகிடாதா? சொர்க்கமே ரொம்ப அதிகம், அங்கேயே எல்லாம் வந்துட மாட்டாங்களா? நரகத்துக்கு யாரும் போக மாட்டாங்களா? அப்படின்ற மாதிரி பார்வதி தேவி சிவனை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு சிவன் சொல்கிறாரு, அப்படி கிடையாது, சிலர் மட்டும்தான் போக முடியும். அங்கே வரவங்களில் எத்தனை பேர் நம்பிக்கையோடு நீராடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சொர்க்கம் கிடைக்கும், மற்றவங்களுக்குலாம் நரகம் தான் அப்படின்ற மாதிரி சிவபெருமான் பார்வதி தேவிக்கிட்ட சொல்கிறாங்க. ஆனாலும் பார்வதி தேவிக்கு இன்னும் சரியாக விளங்கலை, புரியலை. அப்புறம் அதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு விஷயத்த சிவபெருமான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம பூலோகத்துக்கு போகிறோம், போய் நாங்கள் உனக்கு என்ன விஷயங்கிறத உனக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவியும் சிவனும் அவதாரம் எடுக்கிறாங்க. என்ன அவதாரம்னா, பாட்டியும் தாத்தா மாதிரி. சிவன் ஒரு வயசான முதியவர் மாதிரியும், பார்வதி ஒரு பைட்டான பாட்டி மாதிரியும் 2 பேரும் அவதாரம் எடுத்துகிட்டு கங்கை கரைக்கு போகிறாங்க, நீராடுறதுக்காக போகிறாங்க. அதை கவனிக்கிற அந்த துறவி 2 பேரும் இறங்குறாங்க. இறங்கும்போது அந்த தாத்தாவாக போன அந்த சிவபெருமான் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுறாரு. அடிச்சுட்டு போனோன்னா உடனே பார்வதி தேவி இந்த பாட்டி கத்துறாங்க, என்னோடய கணவரை காப்பாற்றுங்க, என்னோடய கணவர் தண்ணியில் போயிட்டாங்க, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு ரொம்ப கத்துறாங்க. அதை கேட்ட அந்த துறவி என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, நானும் என்னோடய கணவரும் வந்தோம், தண்ணியில் என்னோடய கணவர் அடிச்சுட்டு போயிட்டாரு, எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல, காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க அந்த பாட்டி. அதாவது சிவபெருமான் போயிட்டாருன்னு சொல்லிட்டு பார்வதி தேவி அழுறாங்க. உடனே இவங்களுக்கும் ஒன்றும் புரியல. சரி நான் காப்பாற்றுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி போகிறாங்க. எனக்கு நீச்சல் தெரியும், நான் போய் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி போகிறாரு. ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி, அதாவது பார்வதி தேவி சொல்கிறாங்க. என்னென்னா ஏன் அப்படின்னு கேட்கும்போது, என்னோடய கணவர் ரொம்ப 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 நல்லவர், ரொம்ப அவர் ரொம்ப புனிதமானவர். பொய் சொல்கிறது, ஏதாவது ஒரு கெட்டது செய்கிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் வாழ்க்கையில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, என் புருஷனை போய் நீங்கள் காப்பாற்றுனீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அதாவது எரிஞ்சிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான பாட்டி சொல்கிறாங்க. உடனே இவருக்கு ஒன்றும் புரியல. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லது தான் பண்ணியிருக்கோம், நம்ம தெரியாத யாராவது மனசால் வார்த்தையால் கஷ்டப்பட்டனாலும் படுத்தியிருப்போம், அதனால் நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி அப்படியே உட்காந்துட்டாரு. இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது யாருமே காப்பாற்றல. ஆனால் அங்கே இருக்கிறவங்க சுற்றி எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் என்ன அந்த பாட்டி சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோடய கணவரை காப்பாற்றணும் அப்படின்னா எந்த ஒரு கெடுதலும் செய்யாத, எந்த ஒரு கெட்ட வார்த்தை கூட, அதாவது ஒருத்தவங்களை கடுஞ்சொல் பேசாத அந்த ஒரு நபர் தான் என்னோடய கணவரை காப்பாற்றலாம். அப்படி ஏதாவது தவறு செஞ்சு என்னோடய கணவரை நீங்கள் காப்பாற்றிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் கருகி சாம்பலாகிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே யாருமே போகலை. கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு வெட்டியான்னு சொல்லுவாங்கள்ல, அவர் வராரு. என்னம்மா ஆச்சு, ஏன் எல்லோரும் இப்படி நின்றுட்டுருக்கீங்க, ஏன் நீ அழுவுறீங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை என்னோடய கணவர் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டாரு, எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவர்கிட்டையும் அந்த விஷயத்த சொல்கிறாங்க. என்னோடய கணவரை காப்பாற்றணும் அப்படின்னா எந்த ஒரு தீய சொற்களையும் பேசியிருக்கக்கூடாது, தீய செயலையும் செஞ்சுருக்கக்கூடாது, ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் மட்டுமே நீங்கள் அவங்கள காப்பாற்றலாம், இல்லைனா நீங்கள் கருகி சாம்பலாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி, அதாவது பார்வதி தேவி சொல்கிறாங்க. உடனே அவர் சற்றும் யோசிக்காமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏந்து போயிட்டு அந்த தண்ணியில் மூழ்கி ஏந்திரிக்கிறாரு, கங்கை நதியில் மூழ்கி ஏந்திரிக்கிறாரு. இவங்க எல்லாரும் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வியப்பாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா பண்ணுறாரு இவர் அப்படின்னு ஒன்றுமே இவருக்கு புரியல. நான் காப்பாற்றுறேன்னு அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த தண்ணியில் மூழ்கி ஏந்திரிக்கிறாரு. அப்படி ஏந்திரிச்சதுக்கப்புறம் அந்த துறவி கேட்குறாரு, என்ன பண்ணுற நீ, காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு நீராடிக்கிட்டு இருக்கீ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் தானே சொல்கிறீங்க, நீங்கள் ரொம்ப காலமாக இங்கே இருக்கீங்க,
இங்கே வரவங்க எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்கிறீங்க, இந்த தண்ணி நீங்கள் எவ்வளோ பாவங்கள் செஞ்சாலும் இந்த கங்கை நதியில் நீங்கள் மூழ்கி எழுந்திரிச்சிங்க அப்படின்னா உங்களோட பாவங்கள் அனைத்தும் சரியாயிரும்னு சொல்கிறீங்க. நம்பிக்கையோட இந்த கங்கை நதியில் மூழ்கி எழுந்திரிச்சிட்டேன், அப்போ நான் செய்த பாவங்கள் அனைத்தும் போயிடும் இல்லையா, அப்போ நான் கருகி சாம்பலாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் அந்த வெட்டியான்னு சொல்கிறவர் போய் அவங்கள, அதாவது அந்த தாத்தாவை சிவபெருமானை காப்பாற்றி கூட்டிகிட்டு கரைக்கு வராரு. உடனே அடுத்த செகண்டே 2 பேரும் பார்வதியும் பரமசிவனும் அங்கே காட்சியளிக்கிறாங்க, அந்த வெட்டியானுக்கு காட்சி கொடுக்குறாங்க. இதுலேருந்து நான் என்ன சொல்கிறாங்க இந்த ஸ்டோரியில் அப்படின்னா, நம்மளோட நம்பிக்கையோடு அவர் போய் அந்த தண்ணியில் இறங்கி குளித்து நம்பிக்கையோடு பண்ணதுனால அங்கே அவர் போய் காப்பாற்றினார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுதான் உண்மைங்க. நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது ரொம்ப நம்பிக்கையோடு பண்ணணும். அப்படி நம்பிக்கையோடு நம்ம பண்ணோன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் கண்டிப்பாக நம்ம வந்து அடைய முடியும். அதை கடவுள்கிட்ட ஒரு விஷயத்தை போய் கேட்குறேன், ஏதோ ஒரு விஷயத்தை நான் கடவுள்கிட்ட போய் கேட்டு கண்ண மூடி வேண்டும் போது ரொம்ப நம்பிக்கையோடு நடக்கும் அப்படின்னு நினச்சி வேணும்னா கண்டிப்பாக அது நடக்கும். இல்லை நான் சாமிக்கிட்ட வேண்டிட்டேன் ஆனால் எனக்கு அது நம்பிக்கை இல்லை அப்படின்னா அது நடக்கிறது கஷ்டம்தான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நம்ம முழு ஈடுபாடோட நம்பிக்கையோட நம்பிக்கையோடு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு படிக்கட்டையும் எடுத்து வச்சுட்டே போயிட்டுருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட முழு விளக்கமும். நம்ம வாழ்க்கையில் இது மட்டும் இல்லைங்க, எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி தான், எந்த ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் சரி தான், அதை சரிப்படுத்துறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், தன்னம்பிக்கையோடு செயல்படணும். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு படியும் ஏறி கடைசியில் பார்த்திங்கன்னா நம்மளோட வெற்றி படியை நம்ம தொட்டுடலாம். இதுதான் இந்த ஸ்டோரியோட விளக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய், டாட்டா.